யூ பிகம் a world best tattoo artist. ஸோ இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஒன், ஷோ யுவர் வேர்ல்டு. வாட் பீப்புள் வாண்ட் டு சி. ஒரு நம்ம பீப்புள் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு வேர்ல்டை பார்க்கணும், புதுசாக ஃபீல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த அவதார் மூவி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுசாக வேர்ல்டு இருந்தது, புதுசான ஒரு மியூசிக்ஸ், புதுசான விஷுவல் எஃபெக்ட்ஸ். அது பார்க்கும்போது பீப்புள் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்லையும் ஒரு சர்ப்ரைஸ்லையும் இருந்தாங்க. ஸோ அது போல நம்ம ஒரு ஆர்டிஸ்டா நம்மளோட வேர்ல்டை காட்டணும். ஸோ நம்மளோட தாட்ஸ், நம்மளோட விஷன், நம்மளோட ஐடியா, நம்மளோட எமோஷன்ஸ். ஸோ நம்ம ஒரு புதுசாக விஷயத்தை காட்டும் போது பீப்புள் கெட் அப்லிஃப்ட். அது கூட நம்ம எமோஷனல் ஆட் பண்ணும் போது பீப்புள் கெட் கனெக்டட். ஸோ அப்போதான் நம்மளுக்கு ஒரு வேல்யூ வந்து இருக்கும், நம்மளுக்கான ஓன் ஸ்டைலும் அங்கே கிரியேட் ஆகும். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் யுவர் ஸ்டைல், வாட் இன்ஸ்பயர் யூ. நிறைய பேருக்கு நிறைய ஸ்டைல் இன்ஸ்பயர் பண்ணலாம், சில பேருக்கு 1 2, அது உங்களோட ஓன் சாய்ஸ். ஆனால் அதை எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் மெயின் சப்ஜெக்ட், செகண்ட் பேக்ரவுண்ட் அண்ட் சப்போர்ட், தேர்ட் டீடைல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு சாங் ரெடி பண்றாங்கன்னா மெயின் சப்ஜெக்டா வாய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் பேக்ரவுண்டுக்கும் சப்போர்ட்டுக்கும் சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கும். தேர்ட் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம் சவுண்ட் எஃபெக்ட். ஸோ அதே மாதிரி தான் மெயின் சப்ஜெக்ட்டுக்கு உங்களோட மெயின் ஸ்டைலை யூஸ் பண்ணுங்க, பேக்ரவுண்ட் சப்போர்ட்டுக்கும் இன்னொரு ஸ்டைல் யூஸ் பண்ணுங்க, டீடைல்ஸுக்கு இன்னொரு ஸ்டைல் யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைனை கிரியேட் பண்ணும் போது பக்காவா இருக்கும். தேர்ட் பார்த்தீங்கன்னா காப்பி அண்ட் கம்பைன். இதுக்கு முன்னாடி ஸ்டடி பண்ணணும், ரூல்ஸ் இருக்கு, எமோஷன் அண்ட் ஃப்ளோ. ஃபர்ஸ்ட் ஸ்டடி. யாரை ஸ்டடி பண்ணணும்? ஸ்டடி யுவர் மாஸ்டர். ஸோ உங்களை என்ன மாதிரி டிசைன், உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டைல் உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணுறதோ அந்த மாஸ்டர் சூஸ் பண்ணிட்டு அவங்களோட டிசைன்ஸ் எப்படி இருக்கு நீங்கள் ஸ்டடி பண்ணணும். அவங்க லைன் எப்படி இருக்கு, லைனுக்கு எந்த மாதிரி நீடல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஷேடிங் எந்த மாதிரி லைட் சோர்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி காம்போசிஷன் இருக்கு, எலிமெண்ட்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்க, கான்ட்ராஸ்ட் எப்படி கொடுக்குறாங்க, வேல்யூஸ் எப்படி ஏற்றுறாங்க, கலர் அண்ட் டெக்ஸ்சருக்கு எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட டிசிப்ளின் எப்படி இருக்கு. ஸோ இது எல்லாமே ஸ்டடி பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டைலை சூஸ் பண்ணிட்டீங்க, அந்த ஸ்டைலுக்குன்னு ரூல்ஸ் இருக்கும். ஸோ அந்த லைன்ஸு, கர்வ், ஷேடோக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு. ஸோ அந்த மெஷர்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க, என்ன மாதிரி மேத்தமெட்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க, சொல்லி நீங்கள் ஃபுல்லாக தரோவாக தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. எமோஷன், ஒவ்வொரு டிசைன் பின்னாடியும் ஒவ்வொரு எமோஷன் கேரி ஆகும். ஸோ அது பின்னாடி என்ன மோட்டிவ் இருக்கு, என்ன பெயின் இருக்கு, ஸோ அவங்களோட கல்ச்சர் என்ன, ஸோ அதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ராக்டிஸ். இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன்ஸ் பிடிச்சிருக்கு, என்ன மாதிரி ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அதில் இருக்கிற ஆர்ட் ஒர்க் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் அதை திருப்பியும் ட்ரா பண்ணணும், காப்பி பண்ணணும். ஸோ ஒரு டைம் மேலே உங்களுக்கு என்ன இன்ஸ்பயர் ஆச்சோ அந்த டிசைன் மட்டும் எடுத்துட்டு உங்களோட ஸ்டைலை நீங்கள் அப்படியே அதை கொண்டு வர ட்ரை பண்ணணும். ஸோ இது மாதிரி பண்ணினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளோ கிடைக்கும். அந்த ஃப்ளோ கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கான ஸ்டைலு அங்கே பில்ட் ஆகும். ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா, வாட் எலிமெண்ட்ஸ் யூ நீட் மோஸ்ட். இப்போ லைன்ஸு, பெர்ஸ்பெக்டிவ், அனட்டாமி, ஃபார்ம், ஷேப்பு, கலரு, டெக்ஸ்சர்ஸ், இது எல்லாமே நம்ம பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனால் உங்கள் ஸ்டைலுக்கு எது இம்பார்ட்டன்ட் அதில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ எல்லாமே நம்ம ஒரே நேரத்தில் கற்றுக்கணும்னா டைம் தான் வேஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ரியலிசம் பிடிக்குதுன்னா நீங்கள் வந்து வேல்யூ பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும், ஃபார்ம்ஸ் பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும், டெக்ஸ்சர் பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா சீக்கிரமாக உங்கள் ஸ்டைலை நீங்கள் சீக்கிரமாக பில்ட் பண்ணலாம். அதே போல் எலிமெண்ட் அண்ட் இன்டென்ஷன் கரெக்டாக இருக்கா, பேலன்ஸ்டாக இருக்கா செக் பண்ணிக்கணும். எந்த டிசைன் ஓவராக டாமினேட் பண்ணுறது, இல்லை மெசேஜ் போய் கரெக்டாக போய் சேருதா, தேவையில்லாமல் ஒரு டிசைனை பிளெண்ட் பண்ணக்கூடாது, பர்பஸ் இல்லாமல், இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். பில்ட் யுவர் ஓன் பர்சனல் டேட்டோ செட்டப். நீங்கள் எந்த மாதிரி லைன் யூஸ் பண்ண போறீங்க, எந்த மாதிரி நீடல் யூஸ் பண்ண போறீங்க, எந்த மாதிரி இங்க் மிக்சிங் யூஸ் பண்ண போறீங்க, எந்த மாதிரி ஷேடிங் டெக்னிக்ஸ், எந்த மாதிரி டெக்ஸ்சர், எந்த மாதிரி கலர் பேலட் யூஸ் பண்ண போறீங்க, எந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ண போறீங்க, இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுதான் உங்களோட சிக்னேச்சர் வெப்பன். அப்படி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடணும். ஸோ நம்ம ஒரு ஆர்டிஸ்டா இருக்கோம்னா we have to create something new. எல்லாத்தையும் நம்ம கன்சியூமே பண்ணக்கூடாது. ஸோ நம்ம பெருசா பண்ணலாம் இல்லை, சின்னதா ஒரு டிசைன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஸ்டடி பண்ணுங்க, கிரியேட் பண்ணுங்க, ரிப்பீட் அண்ட் டோன்ட் ஸ்டாப் லேர்னிங். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். உங்க டேட்டோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.